நாதிரா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான சிம்பிளான சாக்லேட் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்தில் ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டிலையே கேக் வந்து செஞ்சிடலாம். அது வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் கேக் ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேக் செய்கிறதுக்கு 2 முட்டை வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம். இந்த கேக் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிளெண்டரும் நான் யூஸ் பண்ணல, ஓவனும் யூஸ் பண்ணல. ஜஸ்ட் வந்து நான் மிக்ஸி ஜார்லேயும் இந்த கேக் வந்து அடுப்புலையும் தான் செய்ய போகிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 முட்டை சேர்த்துருக்கேன். அதில் 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். அதோடு வந்து பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. வாசம் இல்லாத ஆயிலாக நீங்கள் சேர்த்துக்கோங்க, எந்த பிராண்ட் ஆயிலாக இருந்தாலும் பரவாயில்ல. அதோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவு கொக்கோ பவுடர் சேர்த்து நல்லா வந்து இதை அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ஸோ கேக் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கணும். கரெக்டான மெஷர்மெண்ட்டை செஞ்சிங்கன்னா கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக ஸ்பாஞ்சாக வரும். கொஞ்சம் கூட மெஷர்மெண்ட் மாறாமல் நம்ம செய்யணும். அப்போ தான் வந்து கேக் வந்து நல்லா சாஃப்டாக வரும். இப்போ அதே பவுலில் பார்த்திங்கன்னா ஒரு ஜல்லடை வச்சு அதில் வந்து நான் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன். மைதா மாவு வந்து ஜலிச்சு எடுத்துக்கலாம். அதோடு வந்து 1 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா. ஸோ இது நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஸோ ஜலிச்சு எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேக் மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரே பக்கமாக ரொட்டேட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வேகமாக வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. வேகமாக மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா கேக் வந்து ரொம்ப ஹார்டாக வந்துடும். மிக்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப வந்து ஸ்லோவாக, ரொம்ப மைல்டாக தான் ரொட்டேட் பண்ணி, அப்போ தான் வந்து கேக் வந்து நல்லா சாஃப்டாக வரும். நம்ம வந்து வேகமாகவோ இல்லை திருப்பியோ வேறு மாதிரியோ நம்ம ரொட்டேட் பண்ணி இது பண்ணாலும் கேக் வந்து ஹார்டாகிடும். அதனால் ரொம்ப சாஃப்டாக இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு இருக்கணும். அதோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து நான் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். பிக்சரில் இருக்கணும் கேக் வந்து. ஸோ கேக் பேட்டர் வந்து இந்த மாதிரி இருக்கணும். ஸோ நான் வந்து இப்போ பார்த்திங்கன்னா கேக் டின் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக இதில் ஆயில் அப்ளை பண்ணி மேலே வந்து கொஞ்சமாக மைதா தூவி டின் ஃபுல்லாக அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட பட்டர் பேப்பர் இருந்தால் கூட நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். ஜஸ்ட் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பட்டர் பேப்பர் சேர்த்து நீங்கள் டைரெக்டாக வந்து இந்த கேக் மிக்ஸ் வந்து அதில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் அதில் இருக்க ஏர் பபிள்ஸ்லாம் வெளியில் போகும். அப்போ தான் கேக் வந்து மேலே வந்து நல்லா வெந்து வரும். ஸோ இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டூத் பிக்கோ இல்லை இந்த மாதிரி ஃபோக்கோ ஏதோ ஒன்று எடுத்து இப்படி பண்ணும்போது அதில் இருக்க ஏர் பபிள்ஸ்லாம் வந்து வெளியில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. நல்லா டேப் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக நட்ஸ் வந்து தூவிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட நட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வச்சுக்கோங்க, போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுறலாம். அதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து ஜஸ்ட் ஒரு கலருக்காக டூட்டி ஃப்ரூட்டி வந்து கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன். இதுவுமே ஆப்ஷனல் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில் வந்து நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் வந்து இதை வந்து நம்ம ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து கேக் வந்து வேக வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ 10 நிமிஷம் நான் ப்ரீஹீட் பண்ணி எடுத்துகிட்டேன். இப்போ அந்த கேக் டின்னை வந்து இதில் வச்சிடலாம். ஒரு நிமிஷத்துலேருந்து இது நல்லா வேகணும். அடிக்கடி வந்து கேக் வேகும்போது ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது. ஓப்பன் பண்ணி பார்த்தா கூட கேக் வந்து வேகாது. அதனால் கரெக்டாக ஒரு 40-45 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா கேக் நல்லா வெந்து வந்திருக்கு. மேலே மட்டும் லைட்டாக வேகாமல் இருக்குது. திரும்ப ஒரு 5-10 நிமிஷம் வரைக்கும் வேக வைக்கலாம். அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கேக் வந்து சூப்பராகவே வெந்திருக்கு. பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஸோ எல்லா பக்கமே வந்து நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. கேக் வந்து செஞ்சதுக்கப்புறம் நல்லா ஆற விட்டுடணும். ஆற விட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து அதை கட் பண்ணணும். சூடாக இருக்கும்போதே அதை கூடாது. கட் பண்ணிங்க அப்படின்னா கேக் வந்து ஃபுல்லாகவே உடஞ்சிரும். அதனால் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு நைஃப் வச்சு நீங்கள் சைடு ஃபுல்லாக எடுத்து விட்டீங்க அப்படின்னா ரொம்ப அழகாகவே வந்துடும். ஆறல அப்படின்னா ஒரு தட்டில் லைட்டாக தண்ணி ஊற்றி வச்சிங்க அப்படின்னா கீழே ஹீட் வந்து நார்மல் ஆகிடும், சீக்கிரமாகவே ஆறிடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சு நீங்கள் ஸோ நான் இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு மேலே ஒரு டேப் பண்ணி 2 தட்டு தட்டினீங்க அப்படின்னா இந்த மாதிரி சூப்பராக கேக் வந்து
லைட்டாக ஆனாவே வந்துடும். ஸோ கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக கேக் வந்து ரெடி ஆகிடுறத பார்த்திங்கன்னா நான் லைட்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டேன். ஏன்னா அது ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு இல்லையா, அது வந்து நமக்கு சேஃபாக இல்லை, அதனால நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இந்த பீஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து நான் கேக் வந்து உங்களுக்கு கட் பண்ணி பீஸ் போட்டு காட்டுறேன் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக சாஃப்டாக இருக்குது. கட் பண்ணும்போதே நைஃப் வந்து எந்த அளவுக்கு சாஃப்டாக உள்ளே போகுதுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ ரொம்ப சாஃப்டான கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்தில் வீட்டில் வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டால் நம்ம ரொம்ப ஈஸியாக, நீங்கள் மைதா மாவில் செய்ய விருப்பம் இல்லைன்னா தாராளமாக கோதுமை மாவு வச்சு கூட செய்யலாம். அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த கேக்கில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ளேவருக்காக வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வந்து ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி எதுவுமே சேர்த்தலை. ஸோ அதனால் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எந்த ஃப்ளேவரில் வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இது எல்லா பீஸும் நான் போட்டு காட்டுறேன். ஸோ ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்தில் சூப்பரான கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த கேக் ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. என்னோடய வீடியோவை நீங்கள் மட்டும் பார்க்காம உங்களோட ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வாட்ச் பண்ணீங்கன்னா ப்ளீஸ் வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களால் தொடர்ந்து வாட்ச் பண்ண முடியும். மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ.